கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைக்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை செய்து உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுப்பாராகன்னு இந்த காலை வேளையில ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை முன் குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு குறித்திருக்கிறதை குறித்த நேரத்திலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதுக்கு முன்னாலேயும் தரமாட்டாரு, பின்னாலேயும் தரமாட்டாரு. முன்னாடி கொடுத்தாலும் அது உங்களால் அனுபவிக்க முடியாது, அதை நீங்க வேஸ்ட் பண்ணுவீங்க. பின்னாடி கொடுத்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ரைட் டைம்ல ஆண்டவர் கொடுப்பார். ஏற்ற காலம் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஏற்ற காலத்திலே தேசத்திலே ஆசீர்வாத மழை பெய்யும் அப்படின்னா, ரைட் டைம் வரும் பொழுது, உனக்குன்னு முன்குறிச்ச நேரம் வரும் பொழுது உன் காட்டுல ஆசீர்வாத மழை பெய்யும், உன் வீட்டுல ஆசீர்வாத மழை பெய்யும், உன்னுடைய குடும்பத்துல ஆசீர்வாத மழை பெய்யும். நீ கையிட்டு செய்கிற காரியம் வாய்க்கப்படும். நீ கடன் வாங்க மாட்ட, அநேக ஜாதிகளுக்கு கொடுப்ப. அந்த ஏற்ற காலம் வரும்போது யாரு தடுத்தாலும் நிக்காது. அப்போ அந்த ஏற்ற காலம் வருகிறது வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருந்து அதை ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணுமே தவிர, ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னால நம்மவா போய் தேடி ஏதாவது ஒண்ணு எடுத்தேன்னா நஷ்டத்திலையும் பம்புலையும் மாட்டிக்குவோம். அது உன்னுடைய திருமண விஷயமா இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா உன்னுடைய வேலை விஷயமா இருக்கலாம், தொழில் வியாபாரமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. எதுவா இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் தன்னுடைய கரத்தை திறக்கும் பொழுது நீங்க நன்மையினால திருப்தி ஆவீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஸோ அப்ப நமக்கு இந்த வசனத்தின்படி யோபு சொன்ன விசுவாச அறிக்கையை நீங்க சொல்லிட்டே இருங்க. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு வயசு எப்படின்றது முக்கியம் இல்லை. எனக்குன்னு குறித்த மாப்பிள்ளை வரும்போது ஆண்டவர் கொண்டு வருவார். எனக்குன்னு ஆண்டவர் குறித்த மனைவியை கர்த்தர் எனக்கு கரெக்டா கொண்டு வந்து அந்த திருமணத்தை நிறைவேற்றுவார். எனக்குன்னு ஆண்டவர் குறித்திருக்கிற பிள்ளை செல்வத்தை கர்த்தர் எனக்கு குறித்த நேரத்திலே தருவார். எனக்குன்னு குறித்திருக்கிற அந்த கவர்மெண்ட் ஜாப்ல கர்த்தர் என்னை கொண்டு வைப்பார். எனக்குன்னு குறித்திருக்கிற தேசத்திலே என்னை குடியமர்த்துவார். எனக்குன்னு குறித்திருக்கிற ஊழியத்தை அபிஷேகத்தை எனக்கு தருவார். இப்படின்ற இந்த மனநிலையை இன்னைக்கு நீங்க டெவலப் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கீர்த்திகா ஃப்ரம் சேலம். என் கணவர் ஆசிரியர் வேலைக்காக படித்து முடித்துவிட்டு ஆசிரியர் வேலை கிடைக்காமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். தொடர்ந்து பேங்க் எக்ஸாம் எழுதியும் வெற்றி கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தபோது அவர் ஒவ்வொரு மாதமும் சென்னையில் நடக்கிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் தவறாமல் கலந்து கொண்டு அவருக்கு விரைவில் வேலை கிடைக்கும்படி சகோதரர் ஸ்டீபன் அவர்களிடம் ஜெபித்துக் கொண்டார். அந்த ஜெபத்திற்கு பிறகு அவர் எழுதியிருந்த TNPSC AE தேர்வு முடிவு வந்தது. அதில் அவர் 192 மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்று அரசாங்க வேலையில சேர கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க, அவருக்குன்னு குறித்திருக்கிறத ஆண்டவர் கொடுத்தார். அவர் எவ்வளவு ஆசிரியர் வேலைக்கு ட்ரை பண்ணாரு, பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணாரு. கடைசியா பாத்தீங்கன்னா TNPSCல அவர் செலக்ட் பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் என்ஜினியர் பதவியில் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அவர் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் குறித்திருக்கிறது குறித்த நேரத்திலே என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். குறித்த நேரத்திற்கு அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். பொய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயம் வரும் என்று சொன்னீரே. இனி தாமதிக்காமல் வரும் என்று சொன்னீர். இவர்களுக்கு குறித்தது ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இனி தாமதிக்காமல் இவர்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தடைகளை உடைச்சி கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. பிறந்த நாள், திருமண நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம்,
சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.